ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமஜெயம். தசரத மன்னன் கைகேயி இருக்கும் அரண்மனைக்கு வருகிறார். தனக்கு மிகவும் பிடித்தமான மனைவியான கைகேயிடம் சொல்கிறார், உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ராமனை மன்னராக்க முடிவு செய்துள்ளதாகவும் தான் தவம் இருக்கப் போவதாகவும் சொல்கிறாள். அவள் விழுந்த கோலத்தை பார்த்து பதறிப்போய், கைகேயி, ஏன் இந்த அலங்கோலம்? உனக்கு என்ன துயரம்? சொல் கைகேயி. மன்னா, ஏற்கனவே எனக்கு 2 வரம் கொடுத்தீர்கள் அல்லவா, அதை தற்போது நிறைவேற்றி தருகிறேன் என்று உறுதி சொல்லுங்கள் என்றாள். கைகேயி முதலில் எழுந்து உட்கார், என் உள்ளத்தில் துடிக்கிறது என்றார். மேலிருந்து பார்த்த தேவர்கள் கைகேயி மனம் மாறி வரம் கேட்காமல் விட்டு விடுவார்களோ என்று அச்சம் கொண்டார்கள். கைகேயி வரம் கேட்டால் தானே ராவணன் வதம் நடைபெறும் என நினைத்தார்கள். மீண்டும் மீண்டும் தசரதன் கேட்டபோது அவள் தசரதனிடம் இருந்து வர இருக்கின்ற ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறாள். தசரதன் ராமன் மீது ஆணையிட்டால் தான் மாறமாட்டாள் என்று காத்திருந்தாள். அவளின் உள்நோக்கத்தை உணராமல் இருந்தார் தசரத மன்னன். தசரதனும் வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை என்று சொல்லி மின்னல் போன்று பற்கள் தெரிய சிரித்தார். இப்பொழுது எழுந்து உட்கார்ந்தாள் கைகேயி. மன்னா, முதல் வரம், என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்றார். அப்போதே தசரதனுக்கு பாதி உயிர் போய்விட்டது. 2வது வரம், சீதையின் கணவன் 7 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் என்றார். அதை கேட்ட தசரதர் பெருமூச்சு விட்டபடி மயங்கி விழுந்தார். சற்று நேரம் கழித்து எழுந்தார். கைகேயி, உனதை மனதை மாற்றியது யார்? நீ கேட்பது போல் நான் வரம் தந்தாலும் பரதன் அரச பதவியை ஏற்க மாட்டான் என்கிறார். கைகேயி, மன்னா, என் வரத்தை நிறைவேற்றி தரப் போகிறீர்களா அல்லது என் உயிரை விட்டுவிடவா என்றார். கைகேயி, பரதன் நாட்டை ஆளட்டும், என் கண்மணி, என் உயிர், என் ராமனை காட்டிற்கு அனுப்பாதே என்று சொன்னார். தசரத மன்னன், உன் கணவனாக நான் கேட்கவில்லை, 56 தேசத்து மக்கள் சார்பில் கேட்கிறேன். ராமனை காட்டிற்கு அனுப்பாதே என்று மன்றாடினார். 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த தசரத மன்னனுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் எம்மாத்திரம்? கைகேயி, நீ வில்லம்பு தொடுத்தால் செய்து விடுவேன், சொல்லம்பு தொடுக்கிறாயே, உன் மனதை மாற்றிக்கொள் என்று அழுதார் தசரதர். கைகேயும் வரத்தை நிறைவேற்றி தரப் போகிறீர்களா அல்லது உயிரை விட்டுவிடவா என்றார். அவளை மாற்ற இயலாது என்பதை உணர்ந்த தசரதன், ஈந்தேன் வரங்கள் 2, நீ பலி வெள்ளத்தில் நீந்துவாய் போ என்று சொல்லி மாபாதகி கேட்டுக்கொள். நாளை பரதன் அரசனாகும் போது அவனது கையிலே காப்பு கட்ட மஞ்சள் கயிறு கேட்பார்கள். அதற்கு எங்கும் வளையாதே. உன் கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிற்றை கலட்டி கொடு. எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று முதல் எனக்கு தாரம் இல்லை, துறந்தேன் இவளை. பரதன் இனி என் மகனும் இல்லை, அவன் எனக்கு கொல்லி போடவும் கூடாது என்று கடுமையான சாபம் விட்டு மயக்கப்படுத்தார். தசரத மன்னரும் தனது பிரியமான மூத்த மகனான ராமனை பிரிவது எவ்வளவு துயரம் இருந்தும் தர்மத்தை நிலைநாட்ட வரங்களை கொடுத்தார். விபீஷணர் சரமைக்கு பிறந்த பெண் திரிசடை. திரிசடை என்றால் வில்வம் என்று பொருள் உண்டு. 3 இலைகளை கொண்டது வில்வக்கொத்து. அதுதான் 3+ சடை வில்வம். சிவபெருமானுக்கு மிகவும் உரியது. அவருடைய திரிசூலமே திரிசடையானது என்று கதைகளும் உண்டு. விபீஷணன் ராவனைப் போலவே பெரும் சிவபக்தன். ஈசனுக்கு பிரியமானதையே மகளுக்கு திரிசடை என்று பெயராக வைத்தார். பிறப்பால் திரிசடை அரக்க குலத்தை சேர்ந்தவள். அவள் காட்டு மண்பினால் தாயினும் இனியவளாக புலப்படுகிறாள். சீதையின் வயதை விட திரிசடை இளையவளாக இருக்கலாம். ஆனால் சீதை திரிசடையை 3 இடங்களில் அன்னை 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 என்று சொல்லி தன் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்னை சீதைக்கு உற்ற தோழியாகவும் ஆறுதல் கூறும் அன்னையாகவும் செயல்பட்டார் திரிசடை. இருவரும் ஒருவருக்கொருவர் இளைய மனமும் அன்பும் கொண்டிருந்தனர். சீதை தாயாருக்கே தாயாராக இருந்து பெருமை பெற்றவள் திரிசடை. விபீஷணரும் மிகவும் நல்லவர். அவரைப் போலவே அவளது மகளும் நீதி நேர்மையோடும் அன்புடனும் இருந்தார். ஸ்ரீராமர் அனைவரிடமும் சொல்கிறார், நமது படைகள் எக்காரணம் கொண்டும் ஊர்கள் வழியாக செல்லக்கூடாது, காடுகள் வழியாகத்தான் செல்ல வேண்டும். எவருக்கும் நம்மால் துன்பம் நேரக்கூடாது, நேர்மைதான் வெல்லும். எனவே எல்லோரும் நேர்மையை கடைபிடித்து செல்லுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். கைகேயியிடம் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்வேன் என்று சொல்லிய வண்ணம் அந்த வாக்கை காப்பாற்றவே அவ்வாறு கூறினார். விபீஷணர் மிகவும் நல்லவர். விபீஷணர் நீதி நெறி தவறாதவர். ராவணனை பார்த்து விபீஷணர் சொல்கிறார், அண்ணா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். தாய் தந்தைக்கு நிகரானவர்.
இலங்கை மாநகரை ஒரு வானரம் எரிக்க முடியுமா? வானரம் எரிக்கவில்லை. சீதையின் கற்பு சுட்டுவிட்டது. நீங்கள் வேதவதி என்ற பெண்ணை அடைய முயன்ற பொழுது அவள் தீயில் விழுந்து உயிர் துறந்தாள். அப்பொழுது உங்களை சபித்தாள். நான் தான் உனக்கு நோய், உன்னை கொள்வேன் என்றாள். அவனின் வடிவமாகவே சீதை வந்துள்ளாள். சீதையை நீங்கள் தவறாக கண்டாலே நமது இனத்திற்கே துன்பம் வந்து சேரும். ஆகவே உங்களது அறிவை கொண்டு சிந்தித்து சீதையை விட்டுவிடுங்கள். இந்த நரசிம்மர் தான் ராமராக இங்கு வந்திருக்கிறார். ராமர் தர்மத்தை கடைபிடித்து நடப்பது போல் நாமும் தர்மத்தை கடைபிடித்து நமது வாழ்க்கையை வளமாக்குவோம். துரோகம் என்றும் வெல்லாது, தர்மம்தான் வெல்லும். நன்றி, வணக்கம்.